Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்திரா சௌந்தரராஜனின் ஒரு ஸ்ரீரங்கத்து தேவதை பாகம் 2. சிலையாகி போன மீரா மீள்வதற்கு சிறிது நேரம் தேவைப்பட்டது. அருமையாகவும் கலகலப்பாகவும் தொடங்கிய அவளது காலை பொழுது அப்படியே தலை கீழாக மாறிப்போனது. பாட்டி தான் முதலில் கவனித்தால். உதட்டில் சஹசிரநாமம் சொன்னபடி இருந்தவள் அருகில் வந்து கூர்ந்து பார்த்தாள். பங்கஜம், சொல்லுடா, யார் ஃபோனில்? அது அது ஏதாவது கெட்ட செய்தியா? ஆமாம். ஐயோ, யார் வைகுண்டம் போனது? பரலோகம் போனது யாருன்னு கேளு. என்னடி சொல்கிற நீ? என் ஸ்நேகிதி ஆஷா. மீராவில் தொடர முடியவில்லை. கண்கள் இரண்டும் நீர் முத்துக்களை உருட்டத் தொடங்கிவிட்டன. ஐயோடா, ஆத்துக்காரனை தொலைச்சிட்டு நிறமாசமாக இருந்தாலே அவளா? அவளே தான். சத்து மெல்ல பேசு. ரங்கநாதா, என்ன கொடுமை இது? அம்மா, எப்போ? எங்கே? இப்போ தான் பங்கஜம். திருச்சியில் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நான் தான் அவளை அட்மிட் பண்ண சேர்ந்துருந்தேன். புரிஞ்சு போச்சு நேக்கு. டெய்லி நீ உறையூர் பெருமாளை சேவிக்கிறேன், கல்லுக்குழி ஆஞ்சநேயரை சேவிக்கிறேன்னு இதுக்காக தான் போயிட்டு வந்தியா? சித்து மெல்ல பேசுன்னு சொன்னேன்னு இல்லையோ? மீரா அதட்டவும் வாய்ப்படி என்று பக்கத்து அறைக்குள் நுழைந்து கொண்ட பாட்டி அவளையும் அழைத்து நிறுத்தியவளாக கதவை மெல்ல சத்தமின்றி சாத்தி விட்டு, இப்போ சொல்லு, அவள் குழந்தை என்னாச்சு? அதுவும் போயிடுதா? இல்லை, குழந்தை நல்லா இருக்கான், அவள் தான். மீரா சொல்லும்போதே நெஞ்சு விம்ம புடவை முந்தியை வாய்க்கு கொடுத்து குமுறத் தொடங்கினாள். ரங்கா ரங்கா, இது என்ன கொடுமை? குழந்தை இருக்கு, தாய் போயிட்டா. ஐயோ, அது பாலுக்கு என்ன பண்ணும்? அதை விட பெரு தாய்ப்பாசம் அதுவே போயிடுதே பங்கஜம். வாஸ்தவம் தான். எங்கள் காலத்தில் கூட நான் இப்படி கேள்விப்பட்டதில்லை. எங்கள் அம்மா காலத்தில் பிள்ளையை பெற்று போட்டுக்கிட்டு தாய்க்காரி செத்து போகிற குடும்பம் எல்லாம் நிறைய நடந்தது. அப்போ ஸ்கேனு எக்ஸ்ரேன்னு ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இந்த காலத்துலேயும் இப்படி நடந்துருதே, இது என்னன்னு சொல்கிறது? பாட்டி பங்கஜம் பதைக்க மீரா புறப்பட ஆயத்தவனால். எங்கே கிளம்பிட்ட? என்ன கேள்வி? பங்கஜம் ஆஸ்பத்திரிக்கு தான். அம்மா, அங்கே கூட யார் இருக்கா? அது அது ஏன் மென்னு துப்புற? ஆஷாவுக்கு யாரும் இல்லைன்னு உனக்கு தெரியாதா? நீ என்ன சொல்கிற? எல்லாத்தையும் வந்து சொல்கிறேன், பேச நாழி இல்லை. விடு. உன் அப்பா அம்மாக்கிட்ட என்ன சொல்லிட்டு போகிற? நான் போனப்புறம் நீ ஏதாத்தையும் சொல்லிவிடு. உண்மையை சொல்கிறியா? ஆமாம். அப்புறம் இங்கே என்ன நடக்கணும்னு தெரியும் தானே? பங்கஜம், அங்கே தாயில்லா குழந்தை தவிச்சுட்டுருக்கு. அதை விடவா இது ஒரு பெருசாக ஒன்று நடந்துட்டு போகிறது? இதை பாரு, நீயே உன் அப்பங்கிட்ட சொல்லிட்டு போ. அப்புறமா அவன் தாம் தூம்னு குதிச்சா என்னால் அவனை கட்டுப்படுத்த முடியாது. அப்புறம் எல்லாம் நீ கொடுக்குற இடம்னு ராமாயணம் படிக்க தொடங்கிடுவான். பங்கஜம், செத்து இருக்கிறவ உயிர் ஸ்நேகிதி. நான் டூர் போன இடத்துல ஆக்சிடெண்ட் உயிருக்கு போராடினப்போ எனக்கு தன் ரத்தத்தை தந்து காப்பாற்றினவ. காதல் கல்யாணம் பண்ணிட்டு அவள் நாசமாக போனதை எல்லாம் நினச்சி அவளை விட்டு ஒதுங்கி போக சொல்கிறதும் விலகி நிற்க சொல்கிறதும் பழம் வெட்டித்தனம். இது ஆண்ட்ராய்டு ஃபோன் காலம். நான் இப்போ அவள் காலம் ஆகிட்டதா சொன்னால் யாரும் வருத்தப்பட மாட்டான். நன்னா வேணும் அவளுக்குன்னு தான் சொல்லுவாள். அதெல்லாம் இப்போ என் மனசு இருக்கிற நிலை என்னால் கேட்டுக்க முடியாது. நீ எப்படியாவது சமாளி, இல்லையா ஏதாவது பொய்ய சொல்லு. எல்லா பொய்யையும் உன் பேரை மட்டுமே சொல்லணுமா என்ன? நானும் சில நல்லதுக்காக சொல்லலாம். நான் கிளம்புறேன். மீரா வேகமானாள். முகம் கழுவி கொண்டு வந்தவள் கைக்கு வந்த புடவையை எடுத்து கட்டிக்கொண்டாள். ஸ்டிக்கர் பொட்டை கூட சற்று கோணலாக ஒட்டி கொண்டவள் பீரோவை திறந்து ஒரு பருத்த சங்கிலியை எடுத்து அணிந்து கொண்டாள். போட்டுக்கொள்ளும் முன் கையால் எடை போட்டு மனசுக்குள்ளே நிச்சயம் 5 பவுனுக்கு குறையாது என்று தீர்மானித்தாள். மெல்ல எட்டி பார்த்தால் அப்பா சந்தானகோபாலன் இல்லை. மொப்பெட்டும் அதன் இடத்தில் இல்லை. அவர் காவேரிக்கு போய்விட்டது தெரிந்தது. பாத்ரூம் தாழிடப்பட்டிருந்தது. அம்மா தான் உள்ளே குளித்தபடி இருக்க வேண்டும். ஸ்ரீராம் தொடர்ந்து தூங்கியபடியே இருந்தான். பங்கஜம் மட்டும் மலங்க பார்க்க, போயிட்டு வரேன். அவளுக்கான கிரிமேஷன் எல்லாமும் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் செய்ய வேண்டியிருக்கும். போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போக வேண்டி வரலாம். அதனால் நிச்சயமாக வரதுக்கு ராத்திரி ஆகிடும். பேசாமல் உண்மையை சொல்லிடு என்று சொல்லிவிட்டு பாட்டி பங்கஜத்தின் பதிலை கூட எதிர்பார்க்காமல் தெருவில் இறங்கினாள். விறுவிறுப்பாக நடந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பஸ் பிடிப்பதெல்லாம் அந்த காலம். ஷேர் ஆட்டோ புயல் போல வந்து நின்று ஆட்களை அடைத்து ஏற்றிக்கொண்டு சீறி செல்வதே இந்த காலம். அப்படி ஒரு அசுர ஷேர் ஆட்டோவில் ஏறினாள். அதில் FM ரேடியோ அலைவரிசையில் தேவனே என்னை பாருங்கள், என் பாவங்கள் தம்மை வாங்கிக் கொள்ளுங்கள் என்ற பழைய பாட்டின் ஒளிபரப்பு. ஆஷாவுக்கும் இந்த பாட்டு ரொம்பவே பிடிக்கும். மீராவுக்குள் இந்த பாட்டை தொட்டு ஆஷா விஸ்வரூபம் எடுக்க தொடங்கிவிட்டாள். ஆஷா பளிச்சென்று இருப்பாள். துளியும் வியர்க்காத ஒரு சரீரம் அவளுக்கு. கழுத்தில் சிலுவை தொங்கும். ஒரு சன்னமான சங்கிலி மார்பு மேல் அது தவழும். அழகே அலாதியாக இருக்கும். உடை உடுத்துவதிலும் அவளது நாசுக்கு
யாருக்கும் வராது. எப்பொழுதும் வழவழப்பான சில்க் ஐட்டங்களைத்தான் அணிவாள். சேலை முகப்பு நீளமாக முழங்காலை தாண்டும். அதை அடுக்கு மடிப்பாக்கி அவள் கையில் பிடித்திருப்பதே ஒரு அழகு. கல்லூரியில் தான் மீராவுக்கு பரிச்சயமானாள். அதுவும் பாட்டுப் போட்டியில் மீராவுக்கு மிக பிடித்த ஒரு கர்நாடக சங்கீத பாடலை பாடி ஆஷா பரிசு வாங்கவும் மீராவின் கவனம் அவள் மேல் ஆழமாக பதிவானது. அடுத்து மீரா ஒரு விஷயத்தை சொல்ல வந்தால் அதே விஷயத்தை தான் ஆஷாவும் சொல்லியிருப்பாள். இதெல்லாம் அவர்களுக்கான அலைவரிசை ஒரே நேர்கோட்டில் இருப்பதை உணர்த்திவிட்டது. இந்த உணர்வின் முன்னால் ஜாதியும் மதமும் சங்கடமே இல்லாமல் ஒதுங்கி நின்று கொண்டன. ஆஷா அப்போது மீரா வீட்டிற்கும் வரத் தொடங்கினால் அவளது தோற்றமும் பேச்சும் மீராவின் அம்மா சீதாவுக்கும் சந்தனகோபாலனுக்கும் கூட மிகவும் பிடித்துவிட்டது. இருந்தாலும் வெளிப்படையாக சிலுவை கழுத்தில் தொங்கிய நிலையில் ஒரு கிறிஸ்தவ பெண் வீட்டுக்கு வந்து விட்டு போவதை அக்கம் பக்கம் உள்ளவர்கள் பார்த்தால் என்ன நினைப்பார்களோ என்று ஒரு சின்ன நெருடல் இருக்கவே செய்தது. அதுதான் ஒரு நாள் ஸ்ரீராம் அவளை தன் பைக்கில் கொண்டு போய் ஹாஸ்டல் விட்டுவிட்டு வருவதாக கூறி முன்வந்தபோது அவனை தடுத்து சந்தானகோபாலனை பஸ் ஸ்டாண்டு வரை அவளை விட்டு வர புறப்பட்டார். மீராவுக்கு புரியாது. டூ வீலர் கொடுறா என்று கேட்டு வாங்கி கொண்டவர் அவளை ஏற்றிக்கொண்டு அவரே சென்று விட்டு வந்தார். வீடு திரும்பிய வரை சீதா நேர்கோடாக வெறித்து புலம்ப தொடங்கிவிட்டான். இப்படி அந்த பொண்ணு வந்த இடத்துல இவ்வளவு நாள் இருப்பானுன்னு நான் பண்ணி போட்டதை எல்லாம் சாப்பிடுவானுன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஹாஸ்டல் சாப்பாடு அந்த பொண்ணுக்கு நாக்கே மரத்து போக வச்சுட்டு போல் இருக்கு என்று ஆரம்பித்தவள், இந்த பார், அந்த பொண்ணு இங்கே வரதா இருந்தா கொஞ்சம் அந்த சிலுவை சங்கிலியை மரவாக போட்டுட்டு வர சொல்லு. எதிர் வீட்டுக்காரி மட்டும் இன்னொரு தடவை பார்த்தானு வை. யார் அந்த பொண்ணுன்னு ஆரம்பித்து பார்த்து மாமி உங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்கான். இந்த காலத்தில் பசங்களை நம்புறதுக்கு இல்லை, தப்பாக பற்றின்ட்டுட்டா அப்புறம் அது காதல் கல்யாணம்னு போய் நின்றுட போகுதுன்னு அவளே எடுத்து கொடுத்துருவா என்ற போது மீராவுக்கு முகம் சிவந்து போனது. நகரங்களில் வசிப்பவர்கள் இடையே இது போன்ற உராய்வுகள் இன்று இல்லை. அதிலும் சென்னை போன்ற நகரங்களில் தேன்கூடு போன்ற அப்பார்ட்மெண்ட்டுகளில் எதிர் வீட்டில் யார் இருக்கிறார்கள் என்று கூட யாரும் பார்ப்பதில்லை. காதல் இனவும் கலாச்சாரபூர்வமாக உள்ள சில ஊர்களில் இது போன்ற பயம் கலந்த சிந்தனைகளை தவிர்க்க முடியவில்லை. இந்த அக்கம்பக்க பயம் பெண்கள் வரையில் ஒரு பாதுகாப்பு அம்சமாகவும் இருப்பதுண்டு. இறுதியில் சீதா பயந்து பேசியது போலத்தான் ஆனது. ஆஷா ராஜேஷ் என்பவள் காதல் வீழ்ந்தவளாக ஆனால் அவன் ஒரு ஹிந்துவாக இருந்தும் அது ஆஷாவை பாதிக்கவில்லை. எனக்கு அன்பான கர்த்தரிடம் இருந்து மட்டும் என்னை பிரித்து விடாதே என்கிற ஆஷாவின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட ராஜேஷ் நல்ல காதலுக்கு மதம் ஒரு தடையல்ல என்று அவள் கழுத்தில் தாலி கட்டினான். ஆனால் அவன் குடும்பம் ராஜேஷை ஒதுக்கி வைத்து விட்டது. ஆஷாவின் குடும்பமும் அவளை ஒதுக்கிவிட்டது. வாஸ்தவத்தில் ஆஷா ஒரு பாதி அனாதை. தாய் தந்தையாரை சின்ன வயதிலேயே பறிகொடுத்து விட்டு தாய் மாமன் அரவணைப்பில் வளர்ந்தவள். அந்த மாமன் கூட ஒரு பாவப்பட்ட ஆசாமி. அவரது மனைவியிடம் மாட்டிக்கொண்டு முழிக்கின்ற ஒரு கடிகார மெக்கானிக். கன்னியாகுமரியில் ஒரு ஷோரூமை ஒட்டிய ஒரு 5க்கு 10 அடி இடத்துக்கு 2000 ரூபாய் வாடகையை கொடுத்து கொண்டு கண்ணாடி பெட்டி ஒன்று தூசு துப்பு படாதபடி வைத்துக்கொண்டு கடிகாரங்களை ரிப்பேர் செய்பவர். இன்று ரிப்பேர் என்று யாரும் பெரிதாக வருவதில்லை. கடிகாரம் ரிப்பேர் ஆனால் புதிதாக ஒன்று வாங்கிவிடலாம் எனும் அளவுக்கு கடிகாரங்கள் மலிவாகிவிட்டன. அதனால் வருமானமே இல்லாததால் வாழ்க்கை பாடே பெரும்பாடு. இதில் ஆஷாவுக்கு அவர் அது நாள் வரை உதவியதே பெரும்பாடு. அவள் காதல் மனம் புரியவும் அதையே சாக்காக வைத்து இனி உனக்கும் எனக்கும் வாழ்வு சாவே கிடையாது என்று கூறிவிட்டாள் ஆஷாவின் மாமன் மனைவி. இந்த நிலையில் மீராவும் நண்பர்களும் தான் ஆஷாவுக்கு பக்கத்தில் இருந்து கல்யாணத்தின் போது எல்லா உதவிகளையும் செய்யும்படி ஆயிற்று. இனி ஆஷாவுக்கு பிரச்சனை இல்லை. அவள் வாழ்வு சீராகிவிடும், ஏழ்மையிலிருந்து விடுபட்டு விடுவாள் என்றெல்லாம் தான் மீராவும் நம்பினாள். ஆனால் ராஜேஷை ஒரு விபத்து பலி வாங்கிவிடும் என்று யாருமே நினைக்கவில்லை. ஹாஸ்பிட்டல் வாசல். ஷேர் ஆட்டோவிலிருந்து உதிர்ந்த மீரா முன் அவள் நட்பு வட்டம் பாபு, ஸ்ரீதர், சகுந்தலா, முத்துலட்சுமி என்கிற 4 பேர்களாக நின்று கொண்டிருந்தனர். எல்லோரும் முகத்திலும் சோகம் கப்பி கிடந்தது. மீரா வரவும் சூழ்ந்து கொண்டனர். நீங்களாம் எப்போ வந்தீங்க? வந்து 10 நிமிஷம் வச்சு மீரா, உனக்காக தான் காத்திருக்கோம். ஆஷா உடம்பை ப்ரிசர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. குழந்தை பார்த்தீங்களா? எப்படி இருக்கா? பார்த்தோம், வெரி க்யூட். ஆனால் முத்துலட்சுமியை பேச முடியல. குழந்தைக்கு ஏதாவது? மீரா அதை கேட்டு பதறலாம். அதெல்லாம் எதுவும் இல்லை, தங்க வைக்கிறமா குழந்தை இருக்குது. அதோட பசிக்கு தாய்ப்பாலுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தற்காலிகமாக ஒரு ஏற்பாடு செய்திருக்காங்க. என்ன? ஒரு பிரசவத்தில் குழந்தை இன்னும் ஒன்று இறந்துடுச்சு. அதனால் அந்த தாயால் பால் கொடுக்க முடியுமா, அதுக்கான முயற்சி நடந்துகிட்டுருக்கு என்றார் சகுந்தலா. அப்போது ஒரு தினுசான 1 ரூபாய் சைஸ் பொட்டுக்காரி ஒருத்தி வெறுத்தபடி அவர்கள் அருகில் வந்தாள். தொடரும்.